எப்படி இருக்க காளியம்மா? உன் பேரன் உள்ள தூக்கி வைப்பா, நீ வந்து நலன் விசாரிப்பியா? என்ன பார்த்தா உங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கு? நீ தப்பு பண்ணிட்ட, மன்னிக்கவே முடியாத பெரிய தப்பு பண்ணிட்ட. தப்பு பண்ணா தண்டனை அனுபவிச்சுதானே ஆகணும். உனக்கு எவ்வளவு நெஞ்செழுத்தம் இருந்தா என் பேத்திங்களை பெட்ரோல் ஊத்தி கொல்ல பார்த்திருப்ப. அதுக்குதான் ஆண்டவனா பார்த்து உனக்கு தண்டனை கொடுத்திருக்கான். நல்லவங்கள கடவுள் என்னைக்கும் கைவிட மாட்டாரு. இன்னைக்கு வேணா நீங்க என்கிட்ட இருந்து தப்பிச்சிருக்கலாம், இன்னொரு நாள் இதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு பழி வாங்காம விட மாட்டேன். முடியாது. என்னைக்குமே உன்னால எங்களை எதுவுமே செய்ய முடியாது. கெட்டது என்னைக்குமே ஜெயிக்காது காளியம்மா. உன்னால என் பேரனை என்னைக்குமே ஜெயிக்க முடியாது, ஞாபகம் வச்சுக்க. நீ எல்லாம் என்கிட்ட சவால் விடுற அளவுக்கு என் நிலைமை இன்னைக்கு கீழே இறங்கி போச்சுல்ல. நான் சீக்கிரமே வெளியில வருவேன். வெளியில வந்ததும் உன் பேரனையும் அந்த சாமுண்டீஸ்வரி குடும்பத்தையும் சும்மா விட மாட்டேன். இனிமே அவங்கள அந்த ஆண்டவனால கூட காப்பாத்த முடியாது. அடங்க மாட்டியா நீ? எவ்வளவு நடந்தாலும் அடங்கவே மாட்டியா? இந்த மாதிரி என் பேரங்கிட்ட சவால் விட்டவங்க எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. ஆனா ஒருத்தராலையும் அவனை ஜெயிக்கவே முடியல. உன்னால மட்டும் ஜெயிக்க முடியுமா என்ன? அவனை ஜெயிக்க முடியாதுங்கிற ஆணவத்துல பேசுறியா? இந்த காளி அம்மாவை உள்ள தூக்கி வச்சு அவன் தீராத பகைய சம்பாதிச்சுட்டான். நேத்து பிறந்த பையன் அவன் என்கிட்டயே மோதி பாக்குறானா? அவன் கதைய முடிக்காம விட மாட்டேன். அம்மா, ஜட்ஜு வந்துருவாரு, அங்க போய் நில்லுங்க. காளியம்மா, காளியம்மா, காளியம்மா. யுவர் ஆனர், ராஜா சேதுபதியோட பேத்திங்க 3 பேரையும் கொலை முயற்சி செஞ்ச காளியம்மா இவங்க தான் யுவர் ஆனர். உங்க கேஸ் ஃபைல படிச்சு பார்த்தேன். கொலை முயற்சியில ஈடுபட்டதா போட்டிருக்கு. விசாரணை இன்னும் முடியாததுனால உங்களை 15 நாள் நீதிமன்ற காவல்ல வைக்குமாறு உத்தரவிடுகிறேன். அம்மா வாங்க. வாழ்த்துக்கள்மா. இவ்வளவு நாள் பதவியிலேயே இல்லாம ஊருக்கு எவ்வளவோ நல்லது பண்ணிருக்கீங்க. இப்ப பதவியும் கிடைச்சிருக்கு. ஆமாங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஜனங்க என்ன நம்பி ஓட்டு போட்டு செலக்ட் பண்ணிருக்காங்க. என்னால முடிஞ்ச எல்லாத்தையும் குறையில்லாம நான் செய்யணும். அதுதான் என் ஆசை. மா, இப்பெல்லாம் பதவிக்கு வர்றவங்க பணம் சம்பாதிக்கிறதுக்காக தான் வர்றாங்க. உண்மைதாங்க. ஆனா எங்களை பொறுத்த வரைக்கும் பதவிங்கிறது மக்களுக்கு சேவை செய்யத்தான் இல்ல ஈஸ்வரி? கரெக்டா சொன்னீங்க. இனிமேதான் பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற நிலைமையில கடவுள் நம்மள வைக்கல. அது மட்டும் இல்லாம பதவியை வச்சு பணம் சம்பாதிக்கணுங்கிறது தப்பு. பாவம் மக்கள் அதுக்காக எனக்கு ஓட்டு போடல. அம்மா, நீங்க பண்ண வேண்டிய பல காரியம் நம்ம பகுதியில நிறைய இருக்குமா. கரெக்ட்.
நம்ம பகுதியில 2 ஸ்கூல் தான் இருக்கு. இது பத்தாது. பசங்க எல்லாரும் படிக்கணும், நல்ல எஜுகேஷன் அவங்களுக்கு கிடைக்கணும். என் முதல் வேலையே அதுக்கான ஏற்பாடு பண்றதுதான். ரொம்ப சந்தோஷம் மேடம். ஹை ஸ்கூல், ITI இது 2த்துக்கும் ஆல்ரெடி கவர்மெண்ட்ல சாங்ஷன் பண்ணிருக்காங்க. ஆனா இடம் இல்லாம தடபட்டு நிக்குது. இடம் தானே, எத்தனை ஏக்கர் வேணும்னாலும் நான் தரேன். அதுக்கான ஏற்பாடுகளை செய்ய ஆரம்பிச்சிருங்க. ஷியூர் மேடம். அது மட்டும் இல்ல, நம்ம பகுதியில வசதி இல்லாத காரணத்தினால கல்யாணம் ஆகாம இருக்கிற பெண்களுக்கு ஏன் செலவுல கல்யாணம் செஞ்சு வைக்கிறதா நான் முடிவு பண்ணிருக்கேன். அந்த மாதிரி ஏழை பொண்ணுங்களோட லிஸ்ட் எனக்கு வேணும். ஒரு வாரத்துல அந்த லிஸ்ட் ரெடி பண்ணி உங்ககிட்ட கொடுக்கறேன் மேடம். ரொம்ப நல்லது. நம்ம பகுதியில எஜுகேஷன், எம்ப்ளாய்மெண்ட் இது 2மே நல்ல முறையில அமையறதுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ அதை செய்ய நான் தயாரா இருக்கேன். உங்க எல்லாரோட ஒத்துழைப்பும் வேணும். நிச்சயமா எங்க எல்லாரோட ஒத்துழைப்பும் உங்களுக்கு உண்டுமா. அப்ப நாங்க வர்றோமா. நன்றி. வாங்க. போயிட்டு வாங்க. அம்மா, உங்க பீரியட்ல நீங்க நிறைய சாதிக்க போறீங்கன்னு தெரியுதுமா. கங்க்ராட். உங்க அம்மாவுக்கு ஏத்த பதவிதாமா இது. மாப்பிளைக்கு தான் நாம நன்றி சொல்லணும். அத்த, அந்த சிவனாண்டி என்னென்ன பேச்சு பேசுனா? நாம தோத்துட்டா நம்ம வீட்டு பொண்ணுங்கள்லாம் அவன் வீட்டுல போய் வேலை செய்யணும்னு சொன்னால, இப்ப அவன் தோத்துட்டான். அத்த, நாம அவனை சும்மாவே விடக்கூடாது. கரெக்ட். அவன் நம்ம வீட்டுல வந்து வேலை செய்யணும். நிச்சயமா செய்யணும்.